வெல்கம் டு எஸ்ஆர்டி விஜய் மேக்ஸ் யூடியூப் சேனல். எக்ஸசைஸ் 1.1ல தேர்ட் சம் பார்க்குறோம். 11th ஸ்டாண்டர்டில் தேர்ட் சம் பார்க்குறோம். ஸ்டேட் வெதர் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆர் ஃபைனைட் ஆர் இன்ஃபைனைட் கேட்குறாங்க. கொடுத்துங்கிற செட்ஸ்லாம் ஃபைனைட் செட்டா இன்ஃபைனைட் செட்டான்னு கேட்குறாங்க. சைடில் ஆன்சர் நான் கொடுத்துருக்கேன், புக் ஆன்சர் கொடுத்துருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சம் என்ன இருக்குது? எக்ஸ் பிலாங்ஸ் டு என், எக்ஸ் இஸ் என் ஈவன் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஈவன் பிரைம் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஈவன் பிரைம் நம்பர் நம்மளுக்கு தெரிஞ்ச ஈவன் பிரைம் நம்பர் என்னது? 2 மட்டும்தான் ஈவன் பிரைம் நம்பர். இது எதுவுமே பிரைம் நம்பரில் ஈவன் நம்பரே கிடையாது. அப்போ 2 மட்டும் இருக்குது. 2 மட்டும் இருந்துச்சுன்னா இதை நம்ம என்ன சொல்லலாம்? ஃபைனைட்னு சொல்லலாம். அப்போ ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் என்னது? ஃபைனைட். ஓகேங்களா? செகண்ட் சம்முக்கு போகலாம். செகண்ட் சம் என்னது? எக்ஸ் பிலாங்ஸ் டு என், எக்ஸ் இஸ் என் ஆட் பிரைம் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆட் பிரைம் நம்பர் நம்மளுக்கு என்னன்னு தெரியும். என்ன ஆட் பிரைம் நம்பர்? ஃபர்ஸ்ட் நம்பர் ஆட் பிரைம் நம்பர் என்னது? எக்ஸ் பிலாங்ஸ் டு என்னன்னு கொடுத்துருக்கனால நேச்சுரல் நம்பர்லேருந்து ஆரம்பிக்கணும். அப்போது 1 வந்து நம்மளுக்கு பிரைம் கிடையாது, விட்டுருங்க. 2 அது ஈவன் பிரைம். இப்போ ஆட் பிரைம்னு கொடுத்துங்கிறதுனால எந்த நம்பர்லேருந்து ஆரம்பிக்கணும்? 3லேருந்து ஆரம்பிக்கணும். 3, 5, 7, 9 வராது. அடுத்தது 11 வரும். அப்படி போயிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து பிரைம் நம்பர். சரிங்களா? அதாவது டிவைட் பண்ணால் டிவைட் ஆகக்கூடாது. 9 வந்து 3 3 சார் 9 டிவைட் ஆகும். அதனால் அது பிரைம் நம்பர் கிடையாது. சரிங்களா? இப்போது 2, 3, 5, 7, 11 எக்ஸெட்ரா அப்படி போயிட்டே இருக்குது. அப்போ இது வந்து என்னது? இந்த செட்டு ஃபைனைட் செட் கிடையாது, இன்ஃபைனைட்டாக போயிட்டே இருக்குது. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது? இன்ஃபைனைட். சரிங்களா? அடுத்தது தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் என்ன? எக்ஸ் பிலாங்ஸ் டு இசட், எக்ஸ் இஸ் ஈவன் அண்ட் லெஸ் தேன் 10 கொடுத்துருவாங்க. சரிங்களா? எக்ஸ் வந்து ஈவனாக இருக்குது, லெஸ் தேனு 10 இருக்குது. எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜெட்னு கொடுத்துருவாங்க. அப்போ என்ன பண்ணுவோம்? ஜெட்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்? இன்டிஜர்ஸ். சரிங்களா? அப்போ இது எப்படி எழுதலாம்னா லெஸ் தேன் 10, 10 விட சின்னதாக இருக்கிற ஈவன் நம்பர் எழுதணும். சரிங்களா? பாருங்க, 10 விட சின்னதாக இருக்கிற ஈவன் நம்பர் என்னது? 8 தான். சரிங்களா? இங்கே எழுதுறேன் நான். ஏன்னா கம்மியாக வரும், அதனால் லெஸ் தேன் எழுதணும். அடுத்தது ஈவன் நம்பர் 6. அடுத்த ஈவன் நம்பர் அதோட கம்மியாக 4. அடுத்த ஈவன் நம்பர் 2. அடுத்த ஈவன் நம்பர் 0. சரிங்களா? 0 ஈவன் நம்பர் தான். இதெல்லாம் 2ஓட மல்டிப்ளாக எழுதலாமா? அதெல்லாம் ஈவன் நம்பர் தான். 2 × 0ன்னு எழுதலாம். சரிங்களா? அதனால் அது ஈவன் நம்பர் தான். 0வை 2 × 0ன்னு எழுதலாம். சரி, அடுத்தது -2, அப்புறம் -4 அப்படி போயிட்டே இருக்கும். எக்ஸட்ரா அப்படி போயிட்டே இருக்கும். சரிங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு இன்ஃபைனைட்டாக தான் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு முடிஞ்சிருது. 8லேருந்து தான் 8க்கு மேலே போகிறதில்ல. ஏன்னா லெஸ் தேன் 10 எழுதக்கூடாது, லெஸ் தேன் 10. சரிங்களா? அப்போ ஆன்சர் இது வந்து என்னது? இன்ஃபைனைட்டாக போயிட்டே தான் இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து இன்ஃபைனைட். ஓகேங்களா? அடுத்தது ஃபோர்த் சம் பார்க்கலாம். ஃபோர்த் சம் என்னது? எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர், எக்ஸ் இஸ் ரேஷனல் நம்பர்னு கொடுத்துருவாங்க. சரிங்களா? எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர்னா ரியல் நம்பர், எக்ஸ் இஸ் ரேஷனல் நம்பர். எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் ரியல் நம்பர். எக்ஸோட வேல்யூ வந்து ரேஷனல் நம்பராக இருக்கணும். ரேஷனல் நம்பர்னா என்னது? P/Q ஃபார்ம். ரேஷனல் நம்பர்னா P/Q ஃபார்மு ஃப்ராக்ஷன் ஃபார்ம்னு வச்சுக்கோங்க. ஃப்ராக்ஷன் ஃபார்ம். அப்போ அது என்னவாக இருக்கும் சொல்லி பார்க்கலாம்? இன்ஃபைனைட்டாக தான் இருக்கும். சரிங்களா? ஃப்ராக்ஷன் ரேஷனல் நம்பர்னா P/Q ஃபார்ம். அது இன்ஃபைனைட்டாக போயிட்டே 3/2, 5/3 அந்த மாதிரி இன்ஃபைனைட்டாக போயிட்டே தான் இருக்கும். சரிங்களா? அப்போ இதுக்கு என்ன ஆன்சரு? இன்ஃபைனைட். ஏன்னா அது செட்டில் P/Q such that Q not equal to 0. இதுதான் வந்து ரேஷனல் ஃபார்ம். சரிங்களா? இந்த மாதிரி ஃபார்மில் இருக்கிறது பூரா ரேஷனல் நம்பர். சரிங்களா? அப்போ இது வந்து என்னது? இன்ஃபைனைட் செட். சரிங்களா? ஃபோர்த் சம். அடுத்து ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். ஃபிஃப்த் சம் என்னது? எக்ஸ் பிலாங்ஸ் டு என், எக்ஸ் இஸ் ரேஷனல் நம்பர்னு கொடுத்துருவாங்க. மறுபடியும் அதே தான். எக்ஸ் பிலாங்ஸ் டு என்னா நேச்சுரல் நம்பரு, ஆனால் எக்ஸ் இஸ் ரேஷனல் நம்பர்னு கொடுத்துருவாங்க. சரிங்களா? இதில் நேச்சுரல் நம்பர் மட்டும்தான் இருக்கணும் இந்த செட்டில். ஆனால் அதில் இருக்கிற ரேஷனல் நம்பர் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் எல்லா நேச்சுரல் நம்பருமே ரேஷனல் நம்பர் தான். சரிங்களா? 1 நேச்சுரல் நம்பர் தான், அதில் தான் ஆரம்பிக்குது. அது ரேஷனல் நம்பரா? ஆமாம், அது ரேஷனல் நம்பர். 1/1 எழுதலாம், 2 2/1 எழுதலாம். எந்த நம்பராக இருந்தாலும் /1 எழுதிக்கலாம். 10 இருந்தால் 10/1 எழுதிக்கலாம். சரிங்களா? எல்லா நேச்சுரல் நம்பருமே ரேஷனல் நம்பர் தான். அப்போ 1, 2, 3, 4, 5 எக்ஸட்ரா அப்படி போயிட்டே இருக்கும். சரிங்களா? இப்படி போயிட்டே இருக்கிறதுனால அதுவும் என்னது? இன்ஃபைனைட் செட்டு தான். ஃபிஃப்த்துக்கு ஆன்சர் வந்து ஃபிஃப்த் ஒன் ஆன்சரு என்னது? இன்ஃபைனைட். ஏன் இன்ஃபைனைட்டு? 1, 2, 3, 4, 5 அப்படி போயிட்டே இருக்கும். சரிங்களா? இது எல்லாமே ரேஷனல் நம்பர் தான். சரிங்களா? இப்போது ஃபிஃப்த் ஒன்னுக்கு வந்து இன்ஃபைனைட் செட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனல் நியூவாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க.